ஜோதிட பூமி வாசகர்களுக்கு எட்டயபுரம் விஜயநரசிம்மனின் வணக்கம். 5/2019 செவ்வாய்க்கிழமை, விளம்பி வருடம் தை மாதம் 22ஆம் நாள், வளர்பிறை திதி பிரதமை, மறுநாள் காலை மணி 5:16 வரை, பின்னர் துவிதியை, நட்சத்திரம் அவிட்டம், மறுநாள் காலை மணி 6:40 வரை, யோகம் வியாதிபாதம் காலை 8:55 வரை, கரணம் கிம்ஸ்துக்கனம் பகல் மணி 1:56 வரை, பின்னர் பவம் மறுநாள் அதிகாலை 5:16 வரை, ராகுகாலம் மாலை மணி 3:17 முதல் 4:44 வரை, யமகண்டம் காலை 9:28 முதல் 10:56 வரை, குளிகை பகல் 12:23 முதல் 1:50 வரை, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய நட்சத்திரங்கள், தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள் பரணி, பூரம், பூராடம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், மிருகசீஷம், சித்திரை, அவிட்டம், திருவாதிரை, சுவாதி, சதயம், புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இன்று சந்திரபலம் உள்ள ராசிகள் மேஷம், கடகம், சிம்மம், விருச்சிகம், மகரம், மீனமாகும். முரட்டுத்தனம் மிக்க, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத மேஷராசி அன்பர்களே, புனித யாத்திரை சென்று மகிழ்வீர்கள். நல்ல காரியங்களில் ஈடுபடுவதால் புகழ் ஓங்கும், அதிகார பதவிகள் கிடைக்கும், அந்தஸ்து மரியாதையும் உயரும், சுகம் சந்தோஷம் அதிகரிக்கும், தொழில் அபிவிருத்தி காரணமாக தனலாபம் ஏற்படும், புதிய வேலைவாய்ப்புகளும் ஏற்படும், வியாபாரத்தில் லாபம் உண்டு, அதிகாரிகளின் நட்பால் ஆதாயம் பெறுவீர்கள், எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும், அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வரும், பெண்களால் லாபம் ஏற்படும், வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும், புதிய வீடு மனை வாங்கும் முயற்சிகள் வெற்றி பெறும், மாணவர்களுக்கு தொழில் கல்வி சிறக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9 ஆகும். கவரும் எண்கள் 4 மற்றும் 8 ஆகும். சாதகமான எண்கள் 2, 3, 5 ஆகும். அனுகூலமற்ற எண்கள் 6 மற்றும் 7 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, மஞ்சள், செம்பு மற்றும் தங்க நிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளத்தை செம்பில் அல்லது வெள்ளியில் பதித்து வியாழனன்று பூஜை செய்து அணிவது உத்தமம். பரிகாரம் ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். மனைவியை தேர்ந்தெடுக்க நெடுங்காலம் எடுத்துக்கொள்ளக்கூடிய காதலில் உண்மையான ரிஷபராசி அன்பர்களே, மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரும். அதிகார பதவி கிடைக்கலாம். வீட்டிலும் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். தீர்த்த யாத்திரைகள், கோவில், குளம் என பக்திமிக்க நாளாக இருக்கும். எண்ணிய காரியங்கள் அனைத்தும் எளிதில் நிறைவேறும். புகழ் ஓங்கும். அரசு ஆதரவு உண்டு. விருந்துகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். பெண்களால் லாபம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம். தொழில் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி திக்கை எட்டும். மாணவர்களுக்கு மனதில் புதிய யுக்திகள் உருவாகும். ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 8 ஆகும். கவரும் எண்கள் 7 மற்றும் 9 ஆகும். சாதகமான எண்கள் 1, 3, 4 மற்றும் 6 ஆகும். அனுகூலமற்ற எண் 5 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் பிங்க், பச்சை, வெள்ளை ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறம் சிகப்பு ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் பதித்து வெள்ளிக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சனியன்று நெய் தீபம் ஏற்றி துன்பங்களை விலக்கிக் கொள்ளலாம். வெள்ளி அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். நண்பர்களுக்காக பாடுபடும் இரட்டை குணமுள்ள வசீகரமான தோற்றமுள்ள உறவாடி கெடுக்கும் மிதுனராசி அன்பர்களே, இன்று பொருள் இழப்பை தவிர்க்க எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். செலவுகள் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு
தொழிலில் லாபம் குறையும். விருப்பத்துக்கு மாறாக எண்ணிய காரியங்கள் எல்லாம் நேர்மாறாகவே நடக்கும். உயர் அதிகாரிகளிடம் பணிவு காட்ட வேண்டிய நாள். சுமாரான பணவரவு உள்ள நாள். நினைத்தபடி எதுவும் நடக்காது. வாழ்க்கையில் புது திருப்பங்கள் ஏற்படும். சிலருக்கு வழக்குகளால் வெட்டி செலவுகள் ஏற்படலாம். முறையற்ற வழிகளில் பணம் வரலாம். உறவுகளிடையே மனக்கசப்பு உருவாகலாம். மாணவர்களுக்கு காரியத் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். மிதுன ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 7 மற்றும் 3 ஆகும். கவரும் எண்கள் 5, 6 மற்றும் 9 ஆகும். சாதகமான எண்கள் 1 மற்றும் 2 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பர்பிள், பச்சை, நீலம் மற்றும் பிங்க் ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் கருப்பு, சிகப்பு ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் மரகதம், மஞ்சள் புஷ்பராகம். இவற்றை தங்கத்தில் பதித்து புதன்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: பெருமாளுக்கு சனிக்கிழமைகளில் நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் விலகும். பச்சை பட்டாடையும் மரகதமும் அணிதலும், சொர்ணதானம் அல்லது பாசிப்பயிறு தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தி தரும். பிறருக்கு உதவக்கூடிய வேலைகளை சிறப்பாக செய்யக்கூடிய கடகராசி அன்பர்களே, புதிய வாகன சுகங்கள் உண்டாகும். விரும்பிய பொருட்கள் விரும்பியபடி கிடைக்கும். காரிய வெற்றி கடின உழைப்பு தேவை. புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். பல வழிகளிலும் பணம் வரும். அரசாங்கத்தால் லாபம் உண்டாகும். பேச்சால் காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். இன்பச் சுற்றுலா, குறுகிய பயணங்கள் ஆகியவற்றில் நல்ல வருமானம் கிடைக்கும். மனமகிழ்ச்சியும் ஏற்படும். படுக்கை சுகங்கள் மற்றும் நல்ல ருசியான உணவு வகைகள் கிடைக்கும். காதல் வலையில் விழ நேரலாம். மனைவி மூலமாக நன்மைகள் ஏற்படும். மாணவர்களுக்கு நல்ல நண்பர்களின் நட்பால் சந்தோஷம் ஏற்படும். கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 6 ஆகும். கவரும் எண்கள் 8 மற்றும் 1. சாதக எண்கள் 2, 7 மற்றும் 9 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, கிரீம், சிகப்பு, மஞ்சள் ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் வெள்ளியில் பதிக்கப்பட்ட முத்து மோதிரத்தை திங்கட்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: தொடர்ந்து சிவபெருமானுக்கு நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் விலகும். வெண்மையான ஆடை அணியவும், வெண்மையான மலர்களால் அச்சுத்தலும், சங்குதானம் அல்லது பச்சரிசி தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தி தரும். குழந்தைகளை பற்றி பெருமை கொள்ளும் சுதந்திர நோக்குடைய சிம்மராசி அன்பர்களே, பயணங்களால் சந்தோஷம் பெருகும். தனவரவு அதிகரிக்கும். பேரும் புகழும் ஓங்கும். எடுத்த காரியங்கள் வெற்றியுண்டு. தனலாபம் அதிகரிக்கும். எல்லா வளமும் பெறும் இனிய நாள். உல்லாச பயணங்களால் உள்ளம் மகிழும். புதுப்பெண்கள் சிநேகமும் தனக்கென தனி வீடும் அமையும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிறைவேறும். எதிரிகள் பணிவர். எதிர்பார்த்த இடங்களிலிருந்து தனவரவு கிடைக்கும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரும். மாணவர்கள் தங்கள் நீண்ட நாள் நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 5, 6 மற்றும் 9 ஆகும். சாதகமான எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, சிகப்பு மற்றும் பச்சை, கிரீம் ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம் மற்றும் வெள்ளை, அத்துடன் கருப்பும் ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் தங்கத்தில் பதிக்கப்பட்ட மாணிக்கம் அல்லது மரகதத்தை ஞாயிற்றுக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: அர்த்தநாரீஸ்வரரை நெய்தீபம் ஏற்றி வேண்டி வர துன்பங்கள் விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிகப்பு ஆடை அணிதல், சிகப்பு மலர்களால் அர்ச்சித்தல், கோதுமை தானம், சிகப்பு பசு தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். இரக்கமுள்ள, தர்மவான், ஆச்சாரசீலர், நன்னடத்தை உள்ள கன்னிராசி அன்பர்களே, இன்று மரியாதை குறைவு ஏற்படும். குழந்தைகளின் உடல்நிலையில் அக்கறை தேவை. அதிகாரிகளிடம் நற்பெயர் எடுக்க முடியாது. பயணத்தில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில்
அக்கறை தேவை. பயணங்களில் தடைகள் ஏற்படும். எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைக்காது. வெளியூர் பயணங்களில் கவனம் தேவை. தவிர்க்க முடியாத தனவரயங்கள் ஏற்படும். உங்கள் திறமைக்கு மதிப்பு இருக்காது. உறவுகளிடையே மனக்கசப்பு உருவாகலாம். மாணவர்கள் அக்கறையுடன் படித்தாலே வெற்றி கிட்டும். கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2, 3, 5, 6 மற்றும் 7 ஆகும். சாதகமான எண்கள் 4 மற்றும் 9 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை மற்றும் பச்சை ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிகப்பு, வெள்ளை மற்றும் கருப்பு ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகம், முத்து, பச்சை, வைரம், மரகதம் இவற்றில் ஒன்றை தங்கத்தில் பதித்து புதன்கிழமையன்று பூஜைக்கு பின் அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ மகாலட்சுமியை நெய் தீபம் ஏற்றி வேண்டிவர துன்பங்கள் விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், பச்சை வண்ண ஆடை அணிதல், மலர்களால் அர்ச்சித்தல், ஸ்வர்ணதானம் அல்லது தூரை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். கடமை உணர்வுடைய சீக்கிரமே திருமணம் செய்து கொண்டு உல்லாச கேளிக்கைகளில் ஈடுபடும் துளாராசி அன்பர்களே, இன்று தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். வாகன பழுது ஏற்படும். பயண சுகம் குறையும். நீர்நிலைகளில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். தொழில், வியாபாரம் ஆகியவற்றில் எதிர்பார்த்த லாபம் இருக்காது. அதன் காரணமாக குடும்பத்திலும் நிம்மதி குறையும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. தேவையற்ற அலைச்சல்கள் அதிகரிக்கும். படுத்தவுடன் தூக்கம் வராது. எல்லோரையும் சந்தேகப்படும் குணம் ஏற்படும். சந்தோஷமற்ற வாழ்க்கை அமையும். மாணவர்கள் முயற்சி திருவினையாக்கும் என முன்னேற முயலுங்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 4 மற்றும் 7 ஆகும். சாதகமான எண் 8 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, வெள்ளை மற்றும் சிகப்பு ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் பச்சை மற்றும் மஞ்சள் ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் அல்லது பிளாட்டினத்தில் பதிந்து வெள்ளிக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ராமபிரானை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், வெள்ளை வண்ண ஆடை அணிதல், வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து வெள்ளி தானம் அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். குற்றம் குறைகளை கேட்க விரும்பாத நேர்மையான உண்மையான விருச்சிக ராசி அன்பர்களே, அதிக தனலாபம், புதிய நண்பர்கள் மற்றும் இன்பமும் ஏற்றங்களும் ஏற்படும். தொழில் ஆர்வம் கூடுவதால் ஆதாயம் பெருகும். வெற்றியும் கிடைக்கும். மனதில் மகிழ்ச்சி பொங்கும். தன்னம்பிக்கை கூடும். இந்த செயல்பாட்டிலும் வெற்றி கிட்டும். அதிக தனலாபம் ஏற்படும். எல்லா வகையிலும் ஏற்றம் பெற கை கொடுப்பாள் மனைவி. குழந்தைகள் மேல் பாசத்தை பொழிவீர்கள். அரசு ஆதரவால் தொழில் வளர்ச்சி திருப்தி நிலவும். எதிர்பாளர்பால் இன்பமும் ஏற்றங்களும் ஏற்படும். மாணவர்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பர். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2, 4, 1 மற்றும் 7 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, மஞ்சள், கிரீம் மற்றும் சிகப்பு ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை, பச்சை ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் மஞ்சள் புஷ்பராகத்தை அல்லது செம்பவளத்தை தங்கத்திலோ அல்லது செம்பிலோ பதித்து செவ்வாய்க்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: துர்க்கையை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு வண்ண ஆடை அணிதல், வெள்ளை மலர்களால் அர்ச்சித்தல், பவளம் அணிதலும் தோஷ நிவர்த்தியாகும். பெற்றோரை காக்கக்கூடிய சிவந்த நிறமுடைய தனுசு ராசி அன்பர்களே, தேவையற்ற மனசஞ்சலங்கள் ஏற்படும். வழக்குகளால் வெட்டி செலவுகள் ஏற்படும். எடுத்த காரியங்களில் தடை ஏற்படலாம். தனலாபம், குடும்பத்தில் நிம்மதி ஆகியவை குறையும். மனைவி மக்களின் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. நஷ்டங்களை தவிர்க்க முதலீடுகளை குறைப்பது நல்லது. சோம்பலை விட்டு சுறுசுறுப்பாக இயங்க வேண்டிய நாள். அலட்சியம் அல்லல் தரலாம். வாழ்க்கையில் புது திருப்பங்கள் ஏற்படும். தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும். தொழில் அபிவிருத்திக்கான திட்டங்கள் ஈடேறும்.
எதிர்பார்த்த தனவரவுகள் இருக்காது. வீட்டில் நிம்மதியின்மை காரணமாக குழப்பங்கள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு தோல்வி பயத்தால் முன்னேற்றம் தடைப்படும். தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 3, 5 மற்றும் 8 ஆகும். சாதகமான எண்கள் 1 மற்றும் 4 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, பச்சை, கிரீம், வெள்ளை மற்றும் வெளிர் நீலமாகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிகப்பு மற்றும் கருப்பு ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகத்தை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி நெய்தீபம் ஏற்ற துன்பங்கள் விலகும். சூரியனை வணங்கி மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகம் அணிந்து கொண்டக்கடலை தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். சாதனையும் சிந்தனையும் திடபுத்தியும் உடைய மகர ராசி அன்பர்களே, உங்கள் ஆரோக்கியம் மேம்பட்டு தேகசும் கூடும். நண்பர்கள் சந்திப்பு நலம் தரும். பல முகாந்தாரிகளிலும் பணவரவு கூடும். அரசாங்கத்தால் ஆதாயம் கிடைக்கும். தங்கள் சம்பாத்திய நிலை உயரும். அனைத்து செயல்களையும் ஆத்ம திருப்தியோடு அழகாக எளிதாக வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உயரதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவீர்கள். சுபகாரியங்களுக்காக வீடே விழாக்காலம் பூணும். திடீரென ஏற்படும் இனிய பயணங்களால் மகிழ்ச்சி உண்டாகும். அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும். அரசாங்கத்தால் அனுகூல பலன்கள் உண்டு. மாணவர்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றம் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 9 மற்றும் 8 ஆகும். அனுகூலமற்ற எண் 3 ஆகும். மற்ற எண்கள் அனுகூலமானவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம், சிகப்பு, கருப்பு மற்றும் வெள்ளை ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் கிரீம் ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்திலோ அல்லது பஞ்சலோகத்திலோ பதித்து சனிக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்கி நெய்தீபம் ஏற்ற துன்பங்கள் விலகும். சூரியனை வணங்கி கரிய நிற ஆடை அணியவும் நீலமலர்களால் அர்ச்சித்து எள்தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். இரக்க குணமுள்ள மற்றவர்களுக்கு உதவக்கூடிய அதிபுத்திசாலியான கும்பராசி அன்பர்களே, பணி காரணமாக நேரத்துக்கு உணவருந்த முடியாத நிலை ஏற்படும். முன்கோபத்தை அடக்குங்கள். அதிக அலைச்சல்கள் ஏற்படும். உறவுகள் செயலால் வெறுப்பு ஏற்படும். கோபத்தால் வம்புகளை விலைக்கு வாங்காதிருப்பது நல்லது. குறிக்கோளின்றி அலைய நேரும். வெற்றிக்கு கடின உழைப்பு தேவை. அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்தால் பதவி உயர்வில் பிரச்சனைகள் எழலாம். பணப்பற்றாக்குறை ஏற்படும். தொழில் அபிவிருத்தி மூலமாக வருமான வாய்ப்புகள் பெருகும். தந்தை வழி உறவுகளால் தொல்லைகள் ஏற்படும். இடைவிடாத வேலைப்பாடு காரணமாக நேரத்துக்கு உணவருந்த முடியாத நிலை ஏற்படும். மாணவர்கள் வெட்டி செலவுகளை குறைப்பது நல்லது. கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2 மற்றும் 7 ஆகும். அனுகூலமற்ற எண்கள் 1, 4, 5 மற்றும் 8 ஆகும். அனுகூலமான எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிவப்பு, வெள்ளை மற்றும் கிரீம். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் பச்சை மற்றும் நீலமாகும். அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ சாஸ்தாவை வணங்கி நெய்தீபம் ஏற்ற துன்பங்கள் விலகும். சூரியனை வணங்கி கரிய நிற ஆடை அணிந்து நீல மலர்களால் அர்ச்சித்து எள்தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். ஞானி, பெரியோர், அந்தணர் இவர்களால் பக்தியும் விசுவாசமும் மிக்க மீனராசி அன்பர்களே, பல வகையிலும் பணம் வந்து குவியும். திருமண ஏற்பாடுகள் நடக்கலாம். வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு. தெய்வ பக்தியால் மன நிம்மதி கூடும். புதிய திட்டங்களால் வியாபாரத்தில் தனலாபம் அதிகரிக்கும். எல்லா வகையிலும் நன்மைகள் ஏற்படும். பயணங்களால் நற்பலன்கள் உண்டு. தங்கள் சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படும். திருமண பேச்சுக்கள் நடக்கலாம். சிலருக்கு சந்ததி விருத்தியும் ஏற்படும்.
அழகிய ஆடை ஆபரணங்களை வாங்குவீர்கள். இசையார்வத்தால் சங்கீத சபாக்களுக்கு சென்று இசையை கேட்டு ரசிப்பீர்கள். மாணவர்கள் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். மீனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 3 மற்றும் 9 ஆகும். அனுகூலமான எண்கள் 2, 5, 6 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிகப்பு, ரோஸ் மற்றும் ஆரஞ்சு ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறம் நீலம். அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகக்கல்லை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் வண்ண ஆடை அணிதல், மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்தல், புஷ்பராகம் அணிந்து கொண்டைக்கடலை தானம் செய்ய தோஷம் நிவர்த்தியாகும்.